சிவா திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோயில் சித்தூர் மாவட்டம், ஆந்திராவில். பழனியிருக்கும் சித்தூருக்கும் இடைப்பட்டு கொஞ்சம் தொலைவில் இருக்குது இந்த கோயில். குடியாத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்ரு வரும். பழனியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்ரு வரும். சித்தூர்லேருந்து போனீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டரில் இந்த கோயில் வரும். இந்த கோயில் பேர் முகிலீஸ்வரர் கோயில். இந்த கோயில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஏகப்பட்ட ஜனம் வருவாங்க. இரவில் இந்த கோயிலில் வந்து தங்கிட்டு காலையில் பூஜை முடிச்சுட்டு போவாங்க. அது மாதிரி தங்கிட்டு போனோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது ஐதீகம். இந்த கோயிலினுடைய வரலாறை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம திருமால் மற்றும் பிரம்மாவுக்குள்ள வந்து யார் பெரியவர்ன்ற போட்டி வந்துச்சு. அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அப்போ சிவபெருமான் வந்து தீப்பிழம்பாக தோன்றி வானலாவிய பெரிய உருவமாக தோன்றினார். தீப்பிழம்பில் அவர் தன்னுடைய திருவடி மற்றும் திருமுடியை முதலில் யார் காண்கிறார்களோ அவரே உயர்ந்தவர் என்ற மாதிரி சிவன் சொல்கிறாரு. அப்போ திருமால் வந்து பன்றி உருவத்திலையும், பிரம்மா அவர்கள் வந்து அன்னமாகவும் மாறி அடிமுடியை தேடி சென்றதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. சிவபெருமானின் திருவடிகளை காண முடியாமல் திருமால் தன் தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்கிறார். பிரம்மா வந்து ஈசனின் முடியை தேடி அன்னமாக மேலே பறந்து சென்று கொண்டிருக்கிறார். சிவபிரானின் முடியிலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த ஒரு தாளம்பூவிடம் தன் ஈசனின் திருமுடியை கண்டதாக பொய் சாட்சி உரைக்க கேட்டுக்கொள்கிறார். உண்மை அறிந்த சிவபெருமான் தன்னுடைய பூஜைக்குரிய மலர்களிலிருந்து தாளம்பூவை அகற்றுகிறார். அதோடு பிரம்மாவுக்கு கோயில் இல்லாமல் போனது. இந்த புராண நிகழ்வை பிரதிபலிக்கும் வகையில் தான் சிவாலய கருவறையின் பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி லிங்கோத்பவர் மூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பாங்க. ஒரு லிங்க வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரீடத்தின் மேல் பகுதியில் பாதங்களும் மறைந்த நிலையில் சிவபெருமானும், கீழே பன்றி வடிவில் திருமாலும், மேலே அன்ன வடிவில் பிரம்மனும் இருப்பதை நம்ம காணலாம். ஒரு சில சிற்பங்களில் தாளம்பூவும் காட்டப்பட்டிருக்கும். மகா சிவராத்திரி நாளன்று லிங்கோத்பவருக்கு இந்த மூர்த்திக்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்படுகின்றன. இப்போ பிரம்மாவுக்கு வந்து அந்த சாபம் பெற்றதுனால அந்த சாபம் போக்குறதுக்காக ஒரு வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த விரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோயில் அந்த ஏரியாவில் வந்து சிவசர்மா என்ற அந்தனராக பிறந்து இறைவன் ஸ்ரீ மார்கபந்தீஸ்வரரை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக விரிஞ்சிபுரம் ஆலயத்தல வரலாறு கூறுகிறது. இந்த புராண வரலாற்றின் அடிப்படையில் அமைந்த இன்னொரு தலம்தான் வந்து ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற மொகிலின்ற இந்த கோயில். இது பேர் சங்கமேஸ்வரர் ஆலயம்னு சொல்கிறாங்க. தான் தவம் செய்யும் பொருட்டு பிரம்மா தேர்ந்தெடுத்த இந்த அக்காலத்தில் தாளைக்காடாக இருந்ததால் கேதகி வனம், வடமொழியில் கேதகினா தாளம்பூவை குறிக்கும், தெலுங்கு மொழியில் வந்து முகிலினா தாளம்பூவை கூறுகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே சிவலிங்கத்தை வந்து பிரம்மா வந்து பிரதிஷ்டை செஞ்சு தாளம்பூவை சிவபெருமானை சாத்தி பூஜை பண்ணிட்டு வந்ததுனால சிவபெருமான் சாப விமோசனம் தராரு. பிரம்மாவுக்கும் இங்கே வந்து சாப விமோசனம் தராரு. அந்த தாளம்பூவும் வந்து தன்னுடைய பூஜைக்கு உகந்த பூவாக அந்த கோயில் ஏற்றுக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உத்தரகோச மங்கையிலையும் தாளம்பூ வந்து பூஜைக்கு வைப்பாங்க. அந்த கோயிலுக்கு அடுத்து இந்த கோயில்லையும் வந்து ஆந்திராவில் இருக்கிற இந்த முகிலி கோயில்லையும் பூஜைக்கு தாளம்பூ வைக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்றாட பூஜையில் வந்து தாளம்பூ வந்து பூஜைக்கு வைக்கிறது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. தாளைவனத்தில் எழுந்தருளி அருள் பாலிப்பதால் சிவபெருமானுக்கு கேதகி சங்கேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பிரம்மா சாப விமோசனம் பெற்று இன்னொரு புனித தலமாக இந்த சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற முகிலி கோயில் விளங்குது. அக்காலத்தில் இது முகிலிவாரி பல்லே என்று அழைக்கப்பட்டது. தாளையின் பெயரிலேயே இந்த கிராமத்தின் பெயர் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தட்சிண கைலாசம் என்று போற்றப்படும் திருத்தலத்தில் சிவபெருமான் ஸ்ரீ முகிலீஸ்வரர் தாளைவனநாதர் என்ற பெயரில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். ஒரு தாளை புதரின் கீழ் சுயம்புவாக இருந்த சிவலிங்கத்தை முகிலியப்பா என்ற விவசாயி கண்டெடுத்து பிரதிஷ்டை செய்ததாகவும் தல புராணம் தெரிவிக்கிறது.
அதன் பின்னர் மிளகு வியாபாரி ஒருவரால் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டதாம். தற்போதுள்ள ஆலயம் இப்பகுதியை ஆட்சி செய்த சோழ மன்னர்கள் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. பின்னாளில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் எந்தவிதமான மாற்றமோ விரிவாக்கமோ செய்யப்படாமல் பழைய சோழர் கால பாணியிலேயே ஆலயம் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். கோபுரம், முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என ஆலயம் அமைந்திருக்க கருவறையில் லிங்க வடிவில் ஸ்ரீ முகிலீஸ்வரர் ஆவுடையின்றி அருள் பாலிக்கிறார். பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் மாதிரி சின்ன உருவத்தில் தான் இருப்பார் சுவாமி. ஆவுடையார் சுவாமிக்கு இல்லை. ஆலய வளாகத்தில் பார்த்திங்கன்னா தேவி காமாட்சி அம்மனுக்கும் பரிவார தேவதைகளான விநாயகர், பைரவர், சுப்பிரமணியர், மகாவிஷ்ணு, உமாசகேத, சந்திரசேகரர், ஸ்ரீ மகிஷாசுரமர்த்தினி ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள வீரபத்திரர் சிற்பம் கலை நுணுக்கம் மிக்கது. இதில் வீரபத்திரரின் அருகில் ஆட்டுத்தலையுடன் தட்சன் காட்சி தருகிறான். ஆலயத்துக்கு வெளியே சிவபெருமான் தன் திரிசூலத்தால் ஏற்படுத்திய திரிசூல தீர்த்தத்தில் ஒரு நந்தியின் வாய் வழியாக எப்போதும் தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கிறது. கடுமையான கோடை காலத்திலும் இந்த புஷ்கரணியில் தீர்த்தம் இருப்பது இதன் சிறப்பு. இங்கே வரவங்களாம் அந்த நந்தி வாய் எப்போவுமே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதை தீர்த்தமாக எடுத்து எல்லாருமே தெளிச்சுக்கிறாங்க, குடிக்கவும் செய்கிறாங்க. இந்த தீர்த்தம் எப்போவுமே வந்துட்டுருக்கு. இதற்கு பஞ்சலிங்க தீர்த்தம், பாவன தீர்த்தம் என்ற பெயர்கள் உள்ளன. மேலும் ஆலய வளாகத்தில் நாராயணப்பா என்ற நாராயண யதீந்திரர் சந்நிதியை காணலாம். நாராயண தாத்தையா என்ற பக்தர்களால் அழைக்கப்பட்ட வளையல் வியாபாரியான இந்த யோகி கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாப்பூர் மாவட்டம் கைவாராவில் அவதரித்து தெலுங்கு, கன்னட மொழிகளில் பல அரிய நூல்களை இயற்றியவர். வளையல் வியாபாரத்திற்காக ஒருமுறை முகிலிக்கு வந்த இவர் கடும் மழை பொழியவே முகிலி வெங்கடகிரி பள்ளத்தாக்கில் ஒதுங்கினார். இறைவனை நினைத்து தியானம் செய்த அவர் முன்பு பரதேசி சுவாமிஜி தோன்றி அஷ்டாட்சர உபதேசம் செய்ய அவர் ஊர் திரும்பி சந்நியாசம் மேற்கொண்டார். கைவாராவில் இவரது சமாதி உள்ளது. முகிலிக்கு வந்து உபதேசம் பெற்றதால் ஸ்ரீ முகிலீஸ்வரர் ஆலயத்தில் இவருடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சிவராத்திரியொட்டி நடைபெறும் பிரம்மோற்சவத்தையொட்டி இந்த ஆலயத்துக்கு ஆந்திரா தவிர தமிழ்நாடு, கர்நாடக மாநில பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருகின்றனர். ஸ்ரீ ஆதிசங்கரர் வந்திருப்பதாகவும் கூறப்படும் இந்த ஆலயத்தில் சர்ப்பதோஷம், செவ்வாய் தோஷம், புத்திரபாக்கியம் போன்றவற்றுக்கு பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம அப்பர் சன்மார்க்க உழவாரப்பணி அறக்கட்டளை சார்பாக 44வது உழவாரப்பணி செய்வதற்கு பாக்கியம் கிடைச்சது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற வாணியம்பாடி, திருவலம், காட்பாடி சுற்றியுள்ள அடியார்கள் ஒரு 86 பேர் இந்த கோயிலில் உழவாரப்பணி செஞ்சோம். இந்த புராதனமான இந்த கோயிலில் உழவாரப்பணி செஞ்சது எங்கள் பாக்கியம். இதே போல் எல்லா கோயிலுமே நீங்களும் உழவாரப்பணி செய்யுங்க. உங்களால் முடியலன்னா எங்ககிட்டையும் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலும் பல மன்னர்களால் பல கஷ்டங்களை தாண்டி கட்டப்பட்டது. இந்த கோயிலெலாம் இப்போ அழிஞ்சிட்டு வருது. இந்த கோயிலை காப்பது நம் கடமை. கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக நம்ம கோயிலுக்கு போகிறது, அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்தையுமே விட்டுட்டோம். இப்போ கோயிலும் பார்த்திங்கன்னா நம்ம சம்பிரதாயம்லாம் அழிஞ்சிட்டு வருது, கோயிலும் அழிஞ்சிட்டு வருது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த பொக்கிஷத்தை நம்ம கொண்டு போகணும். அதனால் கோயிலை எப்போதும் சுத்தமாக வச்சுருக்கோம். அவங்க ஏரியாவில் இருக்கிற கோயிலை அந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்களோட அடியார்களோடு சேர்ந்து சுத்தம் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்ற கோயிலுக்கும் முடிஞ்சால் நீங்களும் சுத்தம் செய்யுங்க. இல்லை உழவாரப்பணி செய்கிற அடியார்களுக்கு உதவி செய்யுங்க. ஆலய தூய்மை ஆண்டவன் சேவை. உழவாரம் செய்வோம், ஊழ்வினை அறுப்போம், உயர்வு பெறுவோம். நால்வர் பெருமக்களில் அப்பர் காட்டிய வழியில் தொடர்ந்து பயணிப்போம். அப்பரின் வழியில் அப்பர் சன்மார்க்க அறக்கட்டளை சார்பாக வேலூர் குடியாத்தம் நிர்வாகிகள் கார்த்திகேயன் ஐயா, டெல்லி பாபு ஐயா, லெனின் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இந்த கோயிலை
உழவரப்பணி செய்வதற்கு அரேஞ்ச் செய்து கொடுத்த துரை ஐயா அவர்களுக்கும் பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த கோயிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.